நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பட்டணம் வாய்க்காடு பகுதியில் நள்ளிரவில் வீசிய சூறைக்காற்றால் கோழிப்பண்ணை சேதமடைந்தது. கனகராஜ் என்பவர் தனது விவசாய நிலத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கீற்று, தகரம் ஆகியவற்றை கொண்டு கோழிப்பண்ணை அமைத்திருந்தார். வங்கியில் கடன் வாங்கி அமைத்த இந்த பண்ணை ஒரு சில நொடிகளில் சரிந்து விழுந்ததாகவும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கனகராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். மழை வரும் அப்படின்ற ஒரு அறிகுறி இல்லாதனால இந்த மாடு எல்லாம் உள்ள கட்டியிருந்தோம்னாக்க இந்த மாடு எல்லாமே இதாக இருந்திருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாக்க இது தமிழக அரசு இது மேற்பார்வையிட்டு இது கொஞ்சம் நஷ்டீடு வழங்கினா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ராணிப்பேட்டை, திருவாரூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் திடீர் மழை வெப்பத்தை தணித்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை முதல் மாலை வரை இதமான காலநிலை நிலவியதுடன் இரவில் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், ஆண்டிப்பந்தல், பூந்தோட்டம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் திருவாரூர், நன்னிலம், ஆண்டிப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன், சேவூர், ராட்டினமங்கலம், இரும்பேடு, முள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய பலத்த கனமழை கொட்டியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர்.